சார் டீசல் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? டீசல் இன்ஜினுடைய இயக்கத்தை பார்க்கலாம். ஒரு டீசல் இன்ஜின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஸ்டன் சொல்லுவாங்க, உள்தகன இன்ஜின்னு. உள்தகன இன்ஜின்களுக்கு முதல்ல இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு, ரெண்டு வால்வு இருக்கும். இன்லெட் வால்வுனா காற்று உரியப்படக்கூடிய வழி, காற்று வரக்கூடிய வழி. அவுட்லெட் வால்வுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எரிந்து மீதி இருக்கக்கூடியதான புகை வெளியேறப்படக்கூடிய வழி. எக்ஸாஸ்ட் கேஸா சார்? எக்ஸாஸ்ட் பைப், அது எக்ஸாஸ்ட் பைப் வழியாக வெளியில் போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 சிலிண்டர்ஸ் இருக்குது சிறு வாகனத்தில். அப்போ உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர்ஸ் வரும். ஹெவி வெஹிக்கிள்னா அந்த லாரி, அதெல்லாம் லாரி அந்த மாதிரி. இது காரில் 4 சிலிண்டர்ஸுங்க. ஓகே சார். இப்போ லாரிலாம் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர்ஸ் வருங்க. இப்போ அந்த 6 சிலிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்ட்ரோக் என்ஜின் தான் நம்முடைய என்ஜினுங்க. 4 ஸ்ட்ரோக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மூமெண்ட்டு அதாவது முதல்ல ஒரு மூமெண்ட்டை ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஓகே சார். ஒரு மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபயர் ஸ்ட்ரோக் உருவாகிறதுக்கு முதல்ல ஏர், அப்புறம் உங்களுக்கு ஹீட், தென் ஃபியூவல், மூணும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகுங்க. இப்போ முதல்ல அந்த சிலிண்டர் பிஸ்டன் முதல்ல கீழே நகரும் பொழுது, அது மூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு காற்று இன்லெட் வால்வு வழியாக காற்று உரியப்படும். உள்ள பிடிசின்னு சொல்லுவாங்க, பாட்டம் டெட் சென்டர், கீழ் வரைக்கும் வரணும் பிஸ்டனு. அப்போ மீண்டுமாக உரிந்த காற்று அப்படியே மேல் நோக்கி டிடிசி வரைக்கும், டாப் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வரும்பொழுது அந்த காற்றை அழுத்தி கொண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக வெப்பமாகிடும். வெப்பம் கலந்த காற்று மேலே வந்து நிற்கும்பொழுது அந்த நேரம் இந்த இன்ஜெக்டர்ஸ் வழியாக, அதாவது ஆட்டோமைசர் வழியாக நம்ம எரிபொருளை ஹை ப்ரெஷர், அதிகமான அழுத்தத்தோடு உள்ள பீச்சடிக்கப்படும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் உடனே அந்த பீச்சடிக்கப்படக்கூடியதான டீசல் ஹீட்டு கலந்த காற்றில் கலந்து அது சேர்ந்த உடனே பிளாஸ்ட் ஆகிடும், வெடித்த உடனே வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃபயர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபயர் ஸ்ட்ரோக்கில் ஏற்படக்கூடிய அந்த சக்தியினால், அந்த பவர்னால் அந்த பிஸ்டன் மீண்டுமாக கீழ் நோக்கி நகர்ந்து மீண்டுமாக அந்த பிஸ்டன் மேல் நோக்கி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எரிந்து மீதம் இருக்கக்கூடியதான அந்த புகை அதாவது அவுட்லெட் வால்வ் வழியாக, எக்ஸாஸ்ட் பைப் வழியாக வெளியில் போயிடுங்க. இது 4 ஸ்ட்ரோக் என்ஜின் சொல்கிறோம். முதல்ல இப்போ இதுக்கு டைமிங் கியர் இருக்குங்க. இப்போ இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குங்க இல்லையா, அந்த டைமிங் கியர் வழியாக இது ஒர்க் பண்ணும்போது, இப்போ இந்த இன்லைன் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இருக்குது 142-635, அப்படி தான் அந்த டைமிங்கில் தான் ஒர்க் பண்ணோம். ஹெவி வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் 142-635. சிறு வாகனங்கள் கார்லாம் பார்த்தீங்கன்னா 1342, அப்படி தான் அந்த டைமிங்கில் தான் இது இயங்குதுங்க. இப்படி சக்தி உருவாகி தொடர்ந்து இப்படியே வேலை செய்யும்போது சக்தி தொடர்ந்து உருவாகி நமக்கு வாகனங்களுக்கு பின் சக்கரங்களுக்கு கடத்தப்பட்டு வாகனம் நகரக்கூடிய நிலை ஏற்படும்.